ஹலோ பசங்களா. ஸோ நம்ம வந்து நம்மளோட இக்னைட் யூடியூப் சேனலில் சாப்டர் வைஸ் ஜேஇ வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சாப்டர் வைஸ் ஜேஇ வீடியோஸில் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நியூ சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த சாப்டர் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் என்னது? ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸில் என்னத்தை பற்றி படிப்போம்? கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் நம்ம என்னன்னு முதல்ல பார்க்குறோம்ல. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. கெமிக்கல் கைனடிக்ஸ் ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அந்த பிரான்ச்சில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா, ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம், ரியாக்ஷன் ரேட்ஸை பற்றி படிக்க போகிறோம், அப்புறம் அதோட மெக்கானிசமை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் ரேட்ஸையும் ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசம்ஸையும் நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் நம்ம வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஆனால் நம்ம ரியாக்ஷன்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல. எந்த சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம்? தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரில் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு சாப்டர் வச்சு நிறைய ரியாக்ஷன்ஸை பற்றி படித்தோம். ஆனால் நம்மளுக்கே கெமிக்கல் கைனடிக்ஸ்னு ஒரு சாப்டர் வேணும் தனியாக. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்லைட். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷனோட ஃபீஸபிலிட்டி பற்றி தான் சொல்லணும். ஃபீஸபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி தான் சொல்லணும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் படி ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஆகணும்? டெல்டா ஜி, அதாவது சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி லெஸ் தேன் 0 ஆகணும். லெஸ் தேன் 0னா என்னது? நெகட்டிவ் ஆகணும். ஸோ டெல்டா ஜி லெஸ் தேன் 0வாக இருந்தாலே அந்த ரியாக்ஷன் நடந்துடும் அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக்ஸ். ஆனால் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துருவோமா? கார்பன் டைமண்டாக மாறுது. கார்பன் வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் கார்பனாக வேணா இருக்கலாம். கிராஃபைட் நம்ம வந்து ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு கிராஃபைட் வச்சுருக்கேன். நான் கிராஃபைட் எடுத்துகிட்டு போய் மண்ணில் புதைக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே டைமண்டாக மாறிடுமா? நாளைக்கு போய் நான் தோண்டி பார்க்குறேன்னா எல்லாமே டைமண்டாக மாறி இருக்குமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இல்லை, டைமண்டாக எல்லாமே மாறி இருக்காது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, கார்பன் டைமண்டாக மாறுறதுக்கு இந்த அல்லோட்ரோபிக் ட்ரான்சிஷன் சொல்லுவோம். அல்லோட்ரோப்னா ஒன்றும் இல்லை, ஒரே எலிமெண்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஸோ கார்பன் டைமண்டாக மாறுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை மில்லியன் வருஷம் ஆகும்? ஸோ எத்தனையோ மில்லியன் வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் கார்பன் நம்மளுக்கு டைமண்டாகவே மாறப்போகுது. ஸோ இந்த டைம் எவ்வளோ எடுக்குது? நம்மளுக்கு இந்த டைம்குள்ளே நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்குமா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும்? நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும், எவ்வளோ வேகமாக ரியாக்ஷன் நடக்கும், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் நம்மளுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா, தெர்மோடைனமிக்ஸ் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்றதை சொல்லும். ஆனால் கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து அந்த ரியாக்ஷன் எவ்வளோ வேகமாக நடக்கும், இல்லை எவ்வளோ பொறுமையாக நடக்கும், ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் நம்மளுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாம். அது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ நம்ம வச்சு சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ சாப்டரில் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் வந்து ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டு போயிடலாம். ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ரியாக்ஷன் ரேட் ஃபார் அ கிவன் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் தி மெஷர் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் ஆர் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பர் யூனிட் டைம். ஸோ பேசிக்கலி ஒன்றும் இல்லை, ரேட் வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பர் யூனிட் டைம் ஆர் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம். ஓகேவா? ஸோ இந்த சின்ன ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ரேட்டுக்கு. ஸோ ரேட் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக என்ன சிக்னிஃபை பண்ணுது? என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஆர் டு பின்னு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஆர்னா இங்கே ரியாக்டன்ட், பீனா ப்ராடக்ட்டு. ஸோ வந்து ஒரு ரியாக்ஷன் ஆர் டு பின்னு நடக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் எவ்வளோ வேகமாக நடக்கும்ன்றது தான் வந்து இந்த ரேட் நம்மளுக்கு சொல்ல போகுது. நம்ம வந்து ரேட்னா வந்து நம்ம கைனமேட்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில். ஸோ கைனமேட்டிக்ஸ் வந்து என்னது? அதில் ஒரு குவான்டிட்டி படிச்சிருப்போம், விச் இஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டெல்டா டி டிவைடட் பை டெல்டா டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் ஆர் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் விச் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ வேகமாக அந்த ஒரு ஆப்ஜெக்ட் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சிமிலர்லி அதோட அனலாக் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து ரேட்டு. ரேட் பேசிக்காக என்ன சொல்ல போகுதுன்னா, எவ்வளோ வேகமாக அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் சொல்ல போகுது. ஓகேவா? சிம்பிளாக ரேட்னாலே சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பர் யூனிட் டைம் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் அ ரியாக்டன்ட். நல்லா நான் வச்சுக்கணும், நான் இங்கே ஆர் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரேட்டை பற்றி பேசும்போது ஏதாவது ஒரு ரியாக்டன்ட்டு அல்லது ப்ராடக்டை வச்சு தான் வந்து நம்ம ரேட் வச்சு பேசுவோம். ஸோ அடுத்த ஸ்லைட்ஸில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஆர் டு பின்னு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
நான் வந்து ரெண்டு டைம் ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு டைமு. ஸோ நான் வந்து T1ல் ஆரோட கான்சன்ட்ரேஷனையும் பியோட கான்சன்ட்ரேஷனையும் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ T1ல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆரோட கான்சன்ட்ரேஷன் R1 வச்சுப்போம், அண்ட் பியோட கான்சன்ட்ரேஷன் P1 வச்சுப்போம். ஓகேவா? அண்ட் T2ல் இன்னொரு டைமில் நான் மெஷர் பண்ணுறேன். T2ல் R2 என்னோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் P2 என்னோட கான்சன்ட்ரேஷன். R2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், P2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ நம்ம சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதுவோம்? டெல்டா R, which is change in concentration. டெல்டா R வந்து R2 மைனஸ் R1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ எப்பயுமே வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் எழுதுவோம். அண்ட் டெல்டா P வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல், P2 மைனஸ் P1. அண்ட் டெல்டா T வந்து நம்மளுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல், T2 மைனஸ் T1. ஸோ நமக்கு கவனிக்க வேண்டிய ரியாக்ஷன் என்னென்னா, நம்ம லீ சார்ட்லியர் பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சுப்போம். லீ சார்ட்லியர் பிரின்சிபல் பண்ணி என்ன நடக்கும்? ஒரு ரியாக்ஷன் ஃபார்வர்ட் ஈக்லிபிரியம், அதாவது அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுதுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? R2 will be less than R1. ஓகேவா? ஸோ R2 is less than R1னா அப்போ R2 மைனஸ் R1 வந்து ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டி. இது ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்ம. அண்ட் P2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால P2 இஸ் கிரேட்டர் தேன் P1. அதனால் நம்மளுக்கு P2 மைனஸ் P1 வந்து ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் ஒரு ரெண்டு டேர்ம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் R, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் P. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் R ஏன்னா வந்து R வேல்யூ வந்து ஆரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் R. நான் இங்கே ஏன் மைனஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா, ரேட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ நான் இங்கே ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டி, இந்த டெல்டா R நான் போட்டிருக்கேன்ல, இந்த டெல்டா R ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ அதை நான் பாசிட்டிவாக மாற்றணும்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் R வந்து மைனஸ் டெல் R, டெல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R டிவைடட் பை டெல் T. அதே மாதிரி தான் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் P. ஏன் அப்பியரன்ஸ்னால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதோட கான்சன்ட்ரேஷன், அதனால் அப்பியரன்ஸ் ஆஃப் P. ஸோ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் P வந்து இன்க்ரீஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இட்ஸ் இஸ் டெல்டா P பை டெல்டா T. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டெல்டா P பாசிட்டிவ் குவான்டிட்டி, அதனால் நான் இங்கே மைனஸ்லாம் மல்டிப்ளை பண்ணலாம், டேரெக்டாக போட்டேன். ஓகேவா? சிம்பிள். ஸோ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ஃபைனலாக என்னன்னா, rate of a reaction is equals to rate of appearance of a product or rate of disappearance of a reactant. So இங்கே எழுதியிருக்க மாதிரி rate of appearance of a product or rate of disappearance of a reactant. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக இந்த நம்ம R2P ரியாக்ஷனில் இந்த ரியாக்ஷனோட ரேட் நம்ம எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டெல் R பை டெல் T விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் டெல் P பை டெல் T அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். டெல்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R டிவைடட் பை சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் T ஆர் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் P டிவைடட் பை சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் T. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், அண்ட் இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் எடுத்திருக்கேன், தட் A + B gives rise to Cன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எதெல்லாம் ரியாக்டன்ட்? ஏவும் பியும் ரியாக்டன்ட், சி வந்து ப்ராடக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் ரியாக்டன்ட்க்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும் ரேட் எழுதும்போது, அதனால தான் ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டெல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பை டெல் T. சிமிலர்லி அதே மாதிரி தான் வந்து நம்மளோட பிக்கும், ஏன்னா அதுவும் ரியாக்டன்ட் தான். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டெல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பை டெல் T அண்ட் ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C பை டெல் T. ஏன்னா வந்து இங்கே ப்ளஸ்னா C வந்து ப்ராடக்ட், அதனால தான் சிம்பிள் சிமிலர் அதே தான். ஆனால் இங்கே எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே இதோட மோலார் கோஎஃபிஷியன்ட், அதாவது நான் இப்போ A + B gives rise to C அப்படின்னு எழுதுனா இந்த ரியாக்டிங் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் ரியாக்டிங் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குல்ல, இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த 1 நம்ம மோலார் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் ரியாக்டிங் ஸ்பீசிஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை தான் நம்ம வந்து மோலார் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1, ஸோ டேரெக்டாக நம்ம எழுதிட்டோம். ஆனால் இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், A + 3B gives rise to 2D. நான் இப்போ ரியாக்ஷனோட ரேட் எழுதுனேன்னா ஏக்கு மோலார் கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ
எனக்கு ஒரு யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு ரியாக்ஷன் ரேட் கிடைக்கும். ஃபைன். அண்ட் நம்ம ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கணும், 1 யூனிட்டுக்கு தான் வந்து நம்ம ரியாக்ஷன் ரேட் எழுதுவோம். இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு யூனிட்டுக்கு தான் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுவோம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம்னு எடுத்தேன்னா எனக்கு 3 யூனிட்ஸ்க்கு ரியாக்ஷன் ரேட் கிடைக்கும். ஆனால் எனக்கு 1 யூனிட்டுக்கு தான் வேணும். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அதோட மோலார் கோஎஃபிஷியன்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2D ஃபார்ம் ஆகுது ப்ராடக்டாக, அதனால தான் மோலார் கோஎஃபிஷியன்ட் அதில் டிவைட் பண்ணியிருக்காங்க. 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. டெல் concentration of D by 2 into del concentration of T. சிம்பிளா. ஸோ இதை வச்சு நான் ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஜென்ரல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்மால் பி கேபிட்டல் பி gives rise to small c capital C small d capital D. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளுக்கு இருக்கும்ல, இருக்கிற ரியாக்ஷன் எல்லாமே. ஸோ இதோட ரேட் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஒவ்வொரு பீசஸ்க்காக எடுத்துக்கலாம். ஏபிசின்னு சொல்லிட்டு ஏயும் பியும் ரியாக்டன்ட், சியும் டியும் ப்ராடக்ட். ஸோ ஏபிக்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும், சிடிக்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1/a dA by dt, -1/b dB by dt, 1/c dC by dt, 1/d dd by dt. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், மோலார் கோஎஃபிஷியன்ட்டால் அழகாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 யூனிட்க்கு ரேட் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இது யூஸ் ஆகும் நிறையாவே. அதனால் இந்த ஃபார்முலாவை அழகாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் உங்களால் ரேட் எழுதிட முடியும். ஃபைன், டன், புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். ஆவரேஜ் ரேட் வெர்சஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ ஆவரேஜ் ரேட்னா ஒன்றும் இல்லை. நான் இவ்வளோ நேரமாக டெல்னு போட்டுன்னு இருந்தேன்ல, இவ்வளோ நேரமாக நான் டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டெல் பி பை டெல் டி, டெல் ஏ பை டெல் டின்னு சொல்லிட்டு இந்த டெல்லு தான் ஆவரேஜ்னு சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் ரேட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் மெஷர்ட் ஓவர் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வல். நான் T2 to T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு டைம் இன்டர்வல். ஸோ இந்த டைம் இன்டர்வலில் ஓவராலாக இந்த டைம் இன்டர்வல்குள்ளே என்ன ரேட் இருக்குது சொல்லிட்டு மெஷர் பண்ணுறது தான் வந்து ஆவரேஜ் ரேட்டு. ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டோட சேமாக இருக்கலாம், சேம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்னதுன்னா, இப்போ நான் T2 to T1ல் நிறைய நடுவில் டைம் நிறையா இருக்கும். TX, TY, TZ நிறையா டைம் இருக்கும். இப்போ எனக்கு TYயில் மட்டும் ரேட் வேணும், இல்லை TXயில் மட்டும் ரேட் வேணும், இல்லை எனக்கு TZயில் மட்டும் ரேட் வேணும்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு டைமில் அந்த டைமுக்கு மட்டும் நான் ரேட் கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஆனால் ஒரு டைம் பீரியடில் நான் ரேட் கண்டுபிடிக்கணும்னா அதை நம்ம ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஆவரேஜ் ரேட்டுக்கு நம்ம டெல் யூஸ் பண்ணுவோம். இந்த டெல்னால் ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டேரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இனிஷியல் மைனஸ் ஃபைனல் எடுத்து பண்ணுறோம். ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் வந்து ஒரு சின்ன இடத்துலன்றதுனால ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில், அதாவது ஒரே ஒரு டைமில் தான் பேசிக்கலி அந்த ஒரே ஒரு டைமில் பண்ணுன்றதுனால நம்ம இங்கே டி பை டிடி எடுத்துப்போம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0, del of something divided by del t is equals to d of something divided by dt ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணி தான் r instantaneous வந்து மைனஸ் dt by d concentration of r by d concentration of t or plus d concentration of p by d concentration of t ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக எடுத்துக்கிறோம். இது சிம்பிள் as that. நம்ம கரெக்டாக ஞாபகம் நம்ம கொஷனில் ஆவரேஜ் ரேட் கேட்குறாங்களா இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கேட்குறாங்களான்னு பார்த்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ரேட் கேட்டால் மட்டும் எழுதுனா போதும், மற்றபடி எல்லா இடத்துலையும் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் வெர்சஸ் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்னா என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்பில் ஒன் ஸ்டெப்பில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் H2 + I2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த H2 + I2 வந்து ஒரே ஸ்டெப்லேயே எனக்கு நடந்து முடிஞ்சிடும். H2வையும் I2வையும் நான் ஒன்றா சேர்த்தனா டேரெக்டாக HA கிடச்சிரும். இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், ஒரே ஸ்டெப்லேயே வேலை முடிஞ்சிடும். முக்கியமாக இதில் இன்டர்மீடியட்ஸுன்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. இன்டர்மீடியட்ஸ்னால் என்னென்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் இன்டர்மீடியட்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதேமாதிரி ஒரே ஸ்டெப்பில் ரியாக்ஷன் முடிஞ்சிடும். அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னால் என்னென்னா,
a series of elementary reaction, அதாவது நிறைய elementary reaction சேர்ந்து ஒரு ஃபைனல் ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா எனக்கு அது பேர் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அர்த்தம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஈக்குவேஷன் இதுதான் நம்மளோட ஃபைனல் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது ரெண்டு எலிமெண்ட்ரி ஈக்குவேஷன் ஆர் 2 ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ முதல்ல இப்போ டேரெக்டாக நான் வந்து எனக்கு கொஷின் பேப்பர்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா N2O + H2 gives N2 + H2ன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் N2O டேரெக்டாக H2 கூட ரியாக்ட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, டேரெக்டாக H2 கூட ரியாக்ட் ஆகலை. டேரெக்டாக H2 கூட ரியாக்ட் ஆகாமல் நமக்கு ஒரு இன்டர்மீடியட் நடுவில் வருது N2O2 ப்ளஸ் இந்த N2O2ன்ற ஒரு இன்டர்மீடியட் நடுவில் வருது. டேரெக்டாக நம்மளுக்கு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறாமல் ரியாக்டன்ட் வேறு ஒரு ஃபார்மில் மாறி அந்த ஃபார்ம் வேறு இன்னொரு ஃபார்மில் மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் எடுத்து தருது. ஸோ இந்த N2O2 நடுவில் வந்து கேன்சல் ஆகி போகிறது இல்லை, இதை எடுத்தையும் சேர்த்து வச்சுட்டு அது காணாமல் போயிடுது. ஸோ அந்த காணாமல் போகிற எலமெண்ட்டை, அதாவது கேன்சல் ஆகி போகிற எலமெண்ட்டை நம்ம இன்டர்மீடியட்னு சொல்லுவோம். ஏன் இது பேர் இன்டர்மீடியட்னா இது வரும், இது வந்து சேர்த்து வைக்கும், இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும், அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. அதனால தான் வந்து அதை இன்டர்மீடியேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் கண்டிப்பாக இன்டர்மீடியேட்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் இன்டர்மீடியேட் இருக்கும். அதேமாதிரி சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னால் வந்து நிறைய ஸ்டெப்பில் நடக்கும், ஒரு ஸ்டெப்பில் நடக்காமல் மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். பேசிக்காக அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நடந்ததெல்லாம் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாமா, ஒரு சம்மரைசேஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன படித்தோம். ரேட் ஆஃப் ரியாக்ஷனா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம், சிம்பிள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஆர்னா டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பை டைம் டேக்கன், அண்ட் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ஆர்னா இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் பை டைம் டேக்கன் சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்தோம். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ரியாக்ஷன் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக வந்து இதை எழுத முடியும், அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுத முடியும். அண்ட் ஆவரேஜ் ரேட் வர்சஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பார்த்தோம். ஆவரேஜ் ரேட்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வலில் எடுத்தால் அது வந்து ஆவரேஜ் ரேட், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எடுத்தால் அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், சிம்பிள் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் வெர்சஸ் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்லாம் ஒரே ஸ்டெப்பில் நடந்துடும், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னா மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்கும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்டர்மீடியேட் இருக்கும். இந்த எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸோட யூசேஜை நம்ம லெக்சர் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ லெக்சர் 2ல் நம்ம ஆர்டர், மாலிகுலாரிட்டி, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், ரேட் லா, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அன்டில் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.